ஸ்ரீமாத்ரே நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வைத்தீஸ்வரன் கோயில் பற்றி பார்க்கலாம். வைத்தீஸ்வரன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் பகவானோட ஸ்தலம். ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து வைத்தீஸ்வரன், தாயார் பேர் வந்து தையல் நாயகி. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தாமிர்த தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில். அந்த கோயிலில் நீங்கள் நீராடினீங்கன்னா உங்களுக்கு தீராத வியாதிகளும் நீங்கிடும், அது மட்டும் இல்லாமல் சகல தோஷங்களும் நீங்கிடும். இந்த தீர்த்தத்தில் ரொம்ப பொக்கிஷமான தீர்த்தம் அது. மற்ற கோவில்களில் இருக்கிற மாதிரி மீன் தவளை அந்த மாதிரி எதுவுமே இந்த தீர்த்தத்தில் இருக்காது. எப்பயுமே ரொம்ப சுத்தமாக இருக்கிற தீர்த்தம் இது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர யாருக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே அது நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா சிவபெருமானோட வேர்வை துளியிலேருந்து வந்து பிறந்தார். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் செவ்வாய்க்கு வந்து வெண்குஷ்டம்ன்ற ஒரு நோய் வந்ததுனால இந்த கோயிலுக்கு செவ்வாய் வந்து பரிகாரம் பண்ணினார். என்ன மாதிரி பண்ணினார்னா, இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். அதனால தான் பார்த்திங்கன்னா அவருக்கு உடலில் இருந்த உஷ்ணம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நோய்களும் தீர்ந்தது செவ்வாய்க்கு. அதனால் இந்த கோயிலில் வந்து செவ்வாய் பகவானோட ஸ்தலமாக ஆச்சு. ஸோ யாருக்கெல்லாம் செவ்வாய் மூலமாக இருக்க ப்ராப்ளம்ஸ், திருமண தடை, செவ்வாய் தோஷம், செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது தோஷம் அதெல்லாம் இருக்கும், அவங்க எல்லாமே இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து நீங்கள் செவ்வாய்க்கு தனியாக வந்து வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி பூஜையும் பண்ணலாம். மெயின் பார்த்திங்கன்னா எங்கள் வைத்தீஸ்வரம் தையல் நாயகி தாயாரும் ரொம்ப விசேஷமான தேவதைகளாக இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நிறைய பேர் போயிருப்பீங்க, ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நவகிரக ஸ்தலம், செவ்வாய் ஸ்தலம் இது. ஸோ அதனால் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட் பார்க்கலாம். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் மங்களகாரகனே நமக.